என் பெயர் அபிராமி. நான் திருமண வயதை அடைந்தவுடன் எனது வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை நான் திருமணம் செய்து கொண்டேன். எனக்கு 2 அத்தைகள், அதில் பெரிய அத்தை மகனைதான் திருமணம் செய்து கொண்டேன். மற்றொரு அத்தை மகன் தற்போதுதான் 12ஆம் வகுப்பு படிக்கிறான். ஆனால் இவன் ரொம்ப சுட்டி பையன். என் திருமணம் முடிந்து எங்கள் வீட்டில் முதலிரவு ஏற்பாடு நடந்து கொண்டே இருந்தது. இனிதே நள்ளிரவும் வந்தது. சுமார் 10 மணி ஆனதும் என்னை அலங்காரம் செய்து மாப்பிள்ளை எதிர்பார்த்திருந்த அந்த அறைக்கு அனுப்பி வைத்தனர். நான் பல கற்பனைகளுடனும் எதிர்பார்ப்புடனும் கொஞ்சம் வெட்கத்துடனும் என் கையில் பால் செம்புடன் அறைக்கு சென்றேன். அந்த அறையில் மெத்தையில் அமர்ந்து இருந்த மாப்பிள்ளை முகத்தில் காதல் மயக்கத்தில் இருந்ததை கவனித்தேன் நான். இன்று இரவு மட்டும் விடியக்கூடாது, என் மனம் அந்த கடவுளை வேண்டியது. என் கணவர் கார்த்திக் என்னை வா என் பக்கத்தில் உட்காரு என்று கூறியவர் என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்க நான் வெட்கத்தில் சிரித்து என் கையில் இருந்த பாலை கொடுத்தேன். அவன் சிரித்த முகத்தோடு, இந்த நேரம் பால் குடிக்கும் நேரம்தான் ஆனால் என்று பால் செம்பை கீழ் வைத்துவிட்டு என் கையை பிடித்து முத்தம் கொடுத்தார். நான் வெட்கத்தில் முகம் சிவக்க முத்த மலையில் நினைத்து தயாரானேன். நான் அவரை கட்டி அணைத்து மெத்தையில் நாங்கள் விளையாட சற்று நேரத்தில் அவர் ஓய்வெடுக்க, அந்த நேரத்தில் நான் உறங்க மனம் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என் வாயை மூடியவுடன் நன்றாக தெரியும் அவர் என் கார்த்திக் பிள்ளை, ஏனென்றால் என் கண்முன்னே அவர் உறக்கத்தில் இருந்தார். அப்படி இருக்க என் வாயை மூடியது யார் என்று என்னால் பார்க்க முடியவில்லை. நான் யோசிக்க கூட முடியாத, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அந்த படுக்கையில் என்னை அதிகாலை 5 மணி அளவில் நான் குளித்துவிட்டு கடவுளை வணங்கி வீட்டில் உள்ள எனது அத்தைக்கும் மாமாவுக்கும் காபி கொடுக்கும் நேரத்தில் அத்தை என்னை பார்த்து நடந்த விஷயம் அனைத்தும் எனக்கு தெரியும் என்று கூற, நான் பதட்டத்தில் என்ன அது அத்தை என்று கேட்க, அத்தை சரி போ, நேரம் வரும், அவனை எழுப்பி காபி கொடு என்று கூற, நான் அனைத்தையும் தெரிந்திருக்க கூடுமா இல்லையா ஒன்றும் புரியவில்லை என்று நினைத்தவாறு அறைக்கு சென்றேன். அங்கு என் கார்த்திக் என் கைகளை பிடித்து இழுத்தார். நான் உடனே அப்புறம் காபி சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு நான் அந்த இடத்திலிருந்து சென்றேன். பிறகு சமையலறைக்கு சென்று என் திருமணத்திற்கு பிடித்த காலை உணவுடன் சில இனிப்பு பலகாரங்களும் ஏற்பாடு செய்து அனைவருக்கும் பரிமாறினேன். காலை உணவை முடித்துவிட்டு என் கணவர் வெளியே சென்று விட்டார். பிறகு என் அத்தை அபிராமி அறையை சுத்தம் செய்துவிட்டு மதிய உணவுக்கு ஏற்பாடு செய் என்று கூறும் பொழுது, அப்போது திடீரென்று எங்கள் வீட்டுக்கு வருகை தந்த என் சின்ன அத்தை மற்றும் அவர் மகனும் வந்தனர். வந்தவர்கள், என் மருமகளே எப்படி இருக்கிற மாப்பிள்ளை, அதான் என் பையன் என்ன சொல்றான் அப்படி என்று விசாரிக்க, உடனே என் அத்தை மகன் என்னை பார்த்து என்ன அத்தாச்சி எப்படி இருக்கீங்க என்று என்னை கேட்க, நான் உடனே சிரித்தேன். அதை கவனித்த என் அத்தை சரி சரி நின்னுகிட்டே இருக்காமல் மதியம் சாப்பாடு ஏற்பாடு செய் என்று என்னை கூற, நானும் சரி என்று சொன்னேன். சமையலறை எனது சின்ன அத்தையும் என் பின்னே வந்தார்கள். வந்தவர்கள் உனக்கு உதவியாக சமையலறையில் இருந்தார்கள். அப்பொழுது என் சின்ன அத்தை, என்னம்மா நேற்று சந்தோஷமா இருந்தையா என்று என்னை கேட்க, நான் போங்க அத்தை என்று சொல்லி வெட்கத்தில் மெதுவாக சிரித்தேன். என் சின்ன அத்தை உடனே அவர்கள் கையில் இருந்த மல்லிகை பூவை என் தலையில் வைத்துவிட்டு, நீ என்றும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீயும் என் மருமகள்தான் என்று கூற எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சட்டென்று என் சின்ன அத்தைக்கு போன் வந்தது. உடனே அவர் மாடிக்கு போன் பேச சென்றுவிட்டார். நான் சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என் கண்ணில் ஏதோ பட்டது. உடனே நான் கண்களை மூட பக்கத்தில் ஓடி வந்து என் கண்களை ஊதியவாறு இருந்தபோது என் அத்தை என் அருகில் வந்து, கார்த்தி என்ன செய்து கொண்டிருக்கிற, இது உன் அத்தாச்சி இல்லை, இப்ப உன் அண்ணன் பொண்டாட்டி என்ன செய்து கொண்டிருக்கிற என்று கேட்க, நான் சுதாரித்து கொண்டு விடு என்று நான் கூற, உடனே என் அத்தை, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமா, நான் சொல்லிட்டேன், நான் கவனிச்சுக்கிட்டுதான் இருக்கேன், நீ நடந்துகிறது கொஞ்சம் கூட சரியில்லை, இதை உன் அண்ணன் கவனிச்சானா என்ன ஆகும்னு நினைச்சு பாரு என்று கூற, கார்த்தி அந்த இடத்திலிருந்து சென்று விட்டான்.
அவன் கவலையுடன் இருந்ததை நான் அருகில் சென்று, கார்த்தி, நீ கவலைப்படாதே, உன் பெரியம்மா அப்படித்தான் கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் நல்லவங்க, அவங்க சொல்வதை நீ எதுவும் நினைத்துக் கொள்ளாதே என்று சொல்லி அவனுக்கு நான் ஆறுதல் கூறினேன். சரி, வா, சாப்பிட்டுவிட்டு சற்று மாடியில் பேசலாம் என்று நான் கார்த்தியிடம் கூற, கார்த்தி சரி என்று கூறி என்னிடம் வந்தான். நாங்கள் மதியம் சாப்பாடு முடித்தவுடன் என் சின்ன அத்தையும் அவன் மகளும் ஊருக்கு சென்றுவிட்டனர். சில மாதங்களுக்குப் பிறகு நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் சுற்றுலா தலம் சென்று வரலாம் என்று கிளம்பினோம். சென்ற இடத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடும் இடங்களை சுற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது என்னால் நடக்க முடியவில்லை. நான் இங்கே அமர்கிறேன் என்று கூற நாங்கள் சுற்றி பார்க்க சென்றோம். 1 மணி நேரம் கழித்து என் கணவர் கார்த்திக் அம்மாவிடம் செல்போன் சார்ஜ் உள்ளது, அதை எடுத்து வா என்று கூற நான் அவர்கள் அருகில் சென்றேன். நான் வருவதை கவனிக்காத என் அத்தை யாரோ ஒருவரிடம் போனில் என் மருமகள் நடவடிக்கை சரியில்லை, அவள் மிக மோசமாக நடந்து கொள்கிறாள் என்று கூறிக்கொண்டிருந்த நான் என்னை இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மறைந்து கவனித்தேன். அப்போது என் மருமகள் முதல் இரவு அன்று யாரோ ஒருவரை அறையில் வைத்திருந்து என் மகனை ஏமாற்றி நள்ளிரவு அவனை அறையிலிருந்து வெளியில் அனுப்பியதை என் கண்ணால் பார்த்தேன். ஆனால் இருளில் அது யார் என்று என்னால் சரியாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அவன் தோற்றம் எங்கோ பார்த்தவாறுதான் இருக்கிறது. அந்த சந்தேகம் மட்டுமல்ல, என் வீட்டுக்கு ஒரு நாள் என் தங்கச்சியும் அவள் மகளும் வந்திருந்தனர். அவர் என் மருமகளை கன்னத்தில் முத்தம் கொடுப்பதை பார்த்தேன். சமையலறையில் அதை பார்த்தவுடன் நான் என்ன நடக்குது என்று கேட்டவுடன் அவர்கள் அந்த இடத்திலிருந்து அதெல்லாம் ஒன்றுமில்லை என்றவாறு கிளம்பிவிட்டனர். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இங்கு என்ன நடக்கிறது? இது எப்பொழுதுதான் நடக்கிறதா அல்லது எப்போது நடக்கிறதா என்று எனக்கு புரியவில்லை. என் மருமகளை கேட்டால் அவள் என் கண்ணில் ஏதோ விழுந்ததாம், அதை இவன் ஊதி எடுத்தானாம் என்று உரல்கிறார். இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஜீரணிக்க முடியவில்லை என்று கூறிய நான் உடனே அங்கு சென்று என் அத்தையிடம், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று நான் விவாதம் செய்தேன். என் அத்தை என்னிடம் சரிக்கு சரிசமமாக விவாதம் செய்து கொண்டிருந்தது. என் கணவர் தூரத்திலிருந்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கள் அருகில் வந்தார். வந்தவுடன் என் அத்தை என் கணவரிடம் என்னிடம் கேட்டதையும் அவர் போனில் பேசிய அனைத்து விஷயங்களையும் என் கணவரிடம் சொல்ல, என் கணவர் ஆத்திரத்தில் கோபத்துடன், என்ன சொல்கிறீர்கள் அம்மா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை, இதை ஏன் என்னிடம் மறைத்தீர்கள் என்று என் கணவர் அவர் அம்மாவிடம் கேட்க, அவர் அம்மா அழுது கொண்டு, உன் வாழ்க்கை இப்படி பாழாகிவிட்டது என்று அழுதார். நான் உடனே அதெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை, நீங்கள் வீண் கற்பனை செய்து கொள்ள வேண்டாம், நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேளுங்கள் என்று நான் சொல்ல அத்தைதான் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள். உங்கள் சின்னம்மா மகன் என் கண்ணில் விழுந்த தூசியை எடுக்க ஊதினான், அதைதான் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அவனை தள்ளிவிட்டு விட்டேன். அதை கவனித்த உங்கள் அம்மா தவறாக புரிந்து கொண்டார்கள், அவ்வளவுதான் நடந்தது, மீதி ஒன்றும் நடக்கவில்லை என்று கூற என் அத்தையை பார்த்து என் கார்த்திக் என் கணவர், அம்மா நீங்கள் உளராதீர்கள், முதல் இரவு அன்று நான் அவள் பக்கத்தில்தான் இருந்தேன், அப்படி ஒன்றும் நடக்கவில்லை, ஏன் அவள் மீது உங்களுக்கு இவ்வளவு கோபம் என்று கேட்டு என்னை அழைத்து அம்மாவையும் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்றுவிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு சென்றவுடன் என் கணவர் சிறிது வேலை உள்ளது, நான் வெளியே சென்று வருகிறேன் என்று எங்களை வீட்டில் விட்டுவிட்டு சென்று விட்டார். நான் என் அறைக்கு வேகமாக சென்று கதவை சாத்திக் கொண்டு நான் படுக்கையில் படுத்தேன். அப்போது நான் நினைத்து பார்த்தேன், அந்த முதலிரவு அன்றுதே. ஆம், என் வாயை மூடிய பின்பு அவன் என் படுக்கையில் தள்ளி முத்தம் கொடுப்பது மட்டுமின்றி என் கண்களை அவன் கைகளால் மூடிக்கொண்டு, என் கணவர் என்னிடம் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படி இல்லாமல் அவன் என்னை நீண்ட நாட்களுக்கு நினைவு வைத்துக் கொள்ளும்படி என்னிடம் நடந்து கொண்டான். அந்த சமயத்தில் இன்னும் இரவு முடியவில்லை என்று என் மனம் சொல்லியது. உடனே என் செல்போனில் மணியை பார்த்த நான் அவனை பத்திரமாக வெளியில் அனுப்பி வைத்தேன். கதவை தட்டும் சத்தம் கேட்டது.
உடனே நான் இருக்கையில் இருந்து எழுந்து யார் என்று கதவை திறந்தேன். திறந்தவுடன் கார்த்திக், என்ன நல்லா உறங்கிவிட்டாயா என்று கேட்க, நான் ஆம், சற்று நாம் வெளியில் சென்று வந்த களைப்பில் நான் உறங்கிவிட்டேன் என்று கூறினேன். நான் நினைத்தேன், வந்தவுடன் என் அத்தை கூறியதை இன்னும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதை பற்றி கேட்பார் என்று. ஆனால் அவர் அதை பற்றி ஒன்றும் என்னிடம் கேட்கவில்லை. ஏனென்றால் என் மீது அவர் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். என் கணவரிடம், அத்தை, என்னிடம் என் மகனுக்கு பல இடங்களில் பெண் பார்த்தோம். அப்படி இருந்தும் என் பையன் உன்னிடம் மாட்டிக்கொண்டான் என்று கூறினார்கள். அது மட்டுமின்றி உன்னை விட அழகிலும் படிப்பிலும் உயர்ந்த பெண்களை பார்த்தேன். ஆனால் என் மகன் அவர்களை வேண்டாம் என்று சொல்லி உன்னையே திருமணம் முடிப்பேன் என்று ஒத்தக்காலில் நின்று அவன் நினைத்தது சாதித்துவிட்டான். அப்படி என்னதான் உன்னிடம் இருக்கிறது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கூறினார்கள். நான் கேட்கிறேன், அப்படி என்னதான் என்னிடம் கண்டு கொண்டீர்கள் என்று நான் கேட்டேன். என் கணவர் உடனே சிரித்துக்கொண்டு, என் அம்மா இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படி எல்லாம் ஒன்றுமில்லை. உண்மையே சொல்லப் போனால் எனக்கு பெண் பார்த்த இடத்தில் ஜாதகம் சரியில்லை. ஜாதகம் சரியிருந்தால் பெண் சரியில்லை. கருப்பான தோற்றத்திலும் பார்த்த பெண்களில் எனக்கு பிடிக்காத காரணத்தினாலும் என் அம்மா சரி பெண் தேடு பார்த்தோம். சரியாக அமையவில்லை. ஏன், உன் அத்தை மகள் ஒருத்தி இருக்காளே, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கொள் என்று வற்புறுத்தி சொன்னதால்தான் உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன். மற்றபடி ஒன்றுமில்லை. அவ்வளவுதான். நீ உன் கற்பனையில் மிதைக்காதே என்று என் கணவர் கூற, இல்ல, நீங்கள் என்னிடம் விளையாடுவீர்கள் என்று நான் கூறினேன். மறுநாள் காலை என் அத்தை, என்ன கார்த்திக், அவளிடம் ஏதாவது விசாரித்தாயா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று என் கணவரும். இருவருக்கும் சண்டை வந்தது. என் கணவர் ஒரு கட்டத்தில், நீங்கள் இப்படி பேசிக் கொண்டிருந்தால் நாங்கள் தனியாக போய்விடுவோம் என்று கூற, என் அத்தை உடனே, அப்படி நீ முடிவு எடுத்தால் இப்போதே நீ சென்றுவிடு. உன்னை நம்பி நாங்கள் இங்கு இல்லை என்று கூற, உடனே என் கணவர் எடுத்த முடிவு சரி, நாம் தனியாக செல்லலாம் என்று என்னை அழைத்து கொண்டு வெளியில் வந்துவிட்டார். உடனே கார்த்திக், அம்மா, என் அத்தை, நான் உன் நல்லதற்காகத்தான் கூறினேன். அதை நீ ஏன் புரிந்து கொள்ளவில்லை? சரி, உனக்கு எப்போது நான் சொல்வது சரி என்று தோன்றுகிறதோ அப்போது வா என்று என் அத்தை உரக்க கூறினார். என் அத்தை கூறியதை எதுவும் காதில் வாங்காத என் கணவர் தனியாக என்னை அழைத்து சென்றுவிட்டார். சில நாட்களுக்குப் பிறகு என் அத்தை மாமாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக, என் கணவரே என் அத்தை தொடர்பு கொண்டு, கார்த்திக், எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னை நீ பார்க்கவில்லை. அப்பாவையும் நீ பார்க்கவில்லையா? ஏன், எங்கள் மீது உனக்கு பாசம் இல்லையா என்று கேட்க, கார்த்திக், அதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் உங்களை வந்து பார்க்கிறேன் என்று கூறி வாரத்தில் ஒருமுறை பெற்றோர்களை பார்த்து வருவார். என்னிடமும் அவர்கள் சில நேரத்தில் பேசுவார்கள். நானும் அவர்கள் கூறியதை மறந்துவிட்டு சாதாரணமாக பேசிக் கொள்வேன். அவர்களும் அப்படியே பேசிக் கொள்வார்கள். நாட்கள் செல்ல செல்ல என் அத்தை மாமா எங்கள் வீட்டுக்கு வந்து செல்வார்கள். ஒரு நாள் அத்தை நான் தனிமையில் இருக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு என்னிடம் கேட்டார்கள், உனக்கு ஒரு உண்மையை நீ சொல்ல வேண்டும். நீயும் என் பிள்ளை போல். நான் ஒரு தாய் மகளிடம் எப்படி நீ சொல்லி இருக்கிறாயோ அப்படியே என்னிடம் சொல்லி இருக்கிறாய். நான் உன்னை தவறாக நினைத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் என் மகன் வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடக்கூடாது என்பதற்காகவே நான் உன் மீது சந்தேகப்பட்டேன். நீ என்னை தவறாக எடுத்துக் கொள்ளாதே, இனி நமது வீட்டுக்கு வந்துவிடு என்று கூற, நான் அழுது கொண்டு, இல்லை, இது சரி வராது. நாங்கள் இருவரும் இங்கே இருக்கிறோம். உங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூற, அருகில் இருந்த கார்த்திக், பார்த்தீர்களா, என் மனைவி எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்று அவள் மீது நீங்கள் வீண் பழியை போட்டுவிட்டீர்கள். நீங்கள் சொல்வதை நான் உண்மை என்று நினைத்திருந்தால் எங்கள் வாழ்க்கை என்னவாயிருக்கும் என்று நினைத்து பாருங்கள். கண்களால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் என்று பெரியவர்கள் கூறுவது போல் உங்கள் கதையும் ஆகிவிட்டது. தீர விசாரிக்காமல் இப்படி நடந்து கொண்டால் பல விளைவுகளைதான் உண்டாகும்.
இப்போது உங்கள் தீர விசாரித்ததனால் சந்தேகம் அனைத்தும் தீர்ந்துவிட்டது அல்லவா என்று கூற என் அம்மா ஆமாம், தவறு உள்ளதுதான். நான் அப்போது யார் அந்த அறைக்குள் வந்தது என்று தெரியாமல் அன்று முதல் இன்று வரை என் மனம் குழப்பத்தில்தான் இருந்தது. உண்மைதான். ஆனால் இன்று என் குழப்பம் தீர்ந்துவிட்டது. சரி, ஆனது ஆகட்டும். இனி உங்கள் வாழ்க்கை இனிதாக மாற நான் வாழ்த்துகிறேன் என்று கூறியவுடன் சிரித்துக்கொண்டே, எனது மருமகளே, கல்யாணம் முடிந்து 1 வருடம் ஆகப் போகிறது, பேரன் பேத்தி என் கையில் கொடுக்கப் போகிறாய் என்று கேட்க நான் சிரித்துக்கொண்டே, என்னிடம் கேட்காதீர்கள், உங்கள் மகனிடம் கேளுங்கள் என்று சிரித்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து சென்றுவிட்டேன். சென்று பூஜை அறையில் இருந்த கடவுளை வேண்டி, எங்கள் வாழ்க்கை இனி நல்லபடியாக செல்ல வேண்டும், உங்கள் அருள் எங்களுக்கு வேண்டும், எங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து விட்டீர்கள் என்று இந்த நாளை எங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டோம் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு குங்குமம் விபூதியை எடுத்துக்கொண்டு என் கணவருக்கும் என் அத்தைக்கும் என் மாமாவுக்கும் கொடுத்தேன். அவர்கள் வாங்கி கொண்டனர். உடனே நானும் என் கார்த்திகும் ஆசீர்வாதத்தில் எங்கள் வாழ்க்கையை இனிதே ஆரம்பிக்கிறோம். இது போன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை நீங்கள் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடம் கேள்விகள் கேட்கக்கூடாது, சிலரிடம் பதில்கள் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நீங்கள் படித்ததற்கும் கேட்டதற்கும் நன்றி. உங்கள் ஆதரவுடன் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம். நன்றி.